ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் பற்றி ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ் ஆர் கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பிளேயர்ஸ் வைஸ் ஹெட் வுட் பேட்டில் இருக்கட்டும் அண்ட் வெனு ரெக்கார்டாக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு லீக் கிராண்ட் லீக் டெமோ டீம் நம்ம உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு 5:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஈவினிங் 5:30 மணிக்கு இந்திய நேரப்படி இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் கொடுக்குற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இந்த டெலிகிராமில் தான் நான் கொடுப்பேன். அதுவும் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற டீமில் வந்து கிராண்ட் லீக் டீமில் 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட உங்களோட ஓன் விருப்பம். ஸோ டீம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன், ப்ரைம் எதுவும் பண்ணல. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மூலிமா நீங்கள் வந்து குபேரா ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், டியோ, குயின்டோ இப்படி 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. கிளாசிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒரு 11 பேரை பிக் பண்ணி நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அது உங்களோட நார்மல் ப்ளே ஆப்ஷன் தான். அண்ட் அதே மாதிரி டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டியோ அப்படின்னா இந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்களே 5 பேர் கொடுத்துருப்பாங்க ஆப்லே. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்கள் கான்டெஸ்ட்டில் சூஸ் பண்ணி கட்ட போகிறீங்க. ஸோ இதில் பொறுத்த டீம் மேக் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனன்ட் டேவிட் வார்னரை கட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கிறிஸ் லின்னாக இருக்கட்டும் அண்ட் கேம்ரோன் பிரான்கார்ட் இந்த மாதிரி மீதி இருக்க 4 பேர்த்தில் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குபேரா ஃபேண்டசியை பொறுத்தவரையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிவ்வேலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி டிசம்பர் 17 5:30 மணிக்கு ஸோ இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா போலான் பார்க் பேர்லில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. அண்ட் பேர்லில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸ்பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பார்த்துடலாம். 4 மேட்ச் ப்ளே பண்ணி 29 விக்கெட் ஃபேசர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்திங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 10 விக்கெட் இந்த வேணுவில் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்தவரையும் ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 14 விக்கெட் இந்த வெனுவில் நடந்த லாஸ்ட் மேட்ச்சில் 14 விக்கெட் ஃபேசர்ஸும் 4 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமாக ஃபேசர்ஸ்க்கு கொஞ்சம் இந்த வெனுவில் பொறுத்தவரை சப்போர்ட் அதிகமாக இருக்குது. பட் ODI ஃபார்மேட்னால ஸ்பின்னர்ஸும் நிறைய கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க. அதே மாதிரி 2 டீமுக்கான ஹெட் அவுட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கடைசியாக நடந்த ஒரு 10 வருஷத்தில் 12 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 2 டீமும் ஹெட் அவுட்டில் மோதிருக்காங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா 5 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் பாகிஸ்தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்றில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சவுத் ஆஃப்ரிக்காவோட பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். டெம்பா பவுமா தான் இந்த டீமோட கேப்டன், இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஐடன் மாக்ரம், ராஜீவ் வெண்டடூசன், டெஸ்டன் ஸ்டெப், டேவிட் மில்லர், ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடுவார். மார்க்கோ யான்சன், கேசோ மகாராஜ், கங்கிசோ ரபாடா, தப்ரை சம்சி அண்ட் பிராட்மேன். இதுதான் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன். அதே மாதிரி பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பொறுத்தவரையும் ஷாம் ஹயீப்பும் அண்ட் அப்துல் சாகிப் இவங்க தான் பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடுறாரு. கம்ரான் குலாம், ஆகா சல்மான், இர்ஃபான் கான், சைன்ஸா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், அக்பர் அகமது. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்னாக இருக்க போகுது. ஸோ 2 டீமுக்கான பிளேயிங் ஒன்று பார்த்துட்டோம். ஸோ இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனுவில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்லேருந்து வந்தோம் அப்படின்னா டெம்பா பவுமா அவரோட ரெக்கார்ட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அவுட் ரெக்கார்டில்
4 மேட்சஸில் 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக 141 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அவருக்கு கொஞ்சம் நல்லாவே ரெக்கார்டு இருக்குது ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 7 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 349 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் தெம்பா பவுமா. பட் T20 தாங்க இவரை நீங்கள் மிஸ் பண்ணிடணும். பட் ODI ஃபார்மேட்னா நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நல்ல அட்டாக்கிங் பண்ண மாட்டார். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஒர்த்தபிளான பிளேயர்னு சொல்லணும். பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கிற பிளேயர். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் வெனு ரெக்கார்டு நல்லா இருக்கனால ஸோ ஒரு டீம்னாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் இவரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஐடன் மக்ரம். ஸோ ஐடன் மக்ரத்தை பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 174 ரன் அடிச்சிருக்காரு. 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் 3 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் வருவார். ஸோ மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு ஓடினாலே கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்காருங்க. ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. பட் இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட்டை ஐடன் மக்ரம் எடுத்திருக்காரு. அண்ட் வெனு ரெக்கார்டு பொறுத்தவரையும் 5 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் அண்ட் 209 ரன் அடிச்சிருக்காரு. அது சேசிங்கில் அந்த ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ ஐடன் மக்ரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். எப்படி சொல்கிறேன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐடன் மக்ரம் மஸ்ட் பிக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு மினிமம் ஒரு 4 ஓவராச்சும் பவுல் பண்ணுவார். அப்படி 4 ஓவர் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா பேட்டிங் வரதுக்கு முன்னாலே ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன் அடித்தாலும் போதும் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பண்ணால ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஐடன் மக்ரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு தான் இருக்குது. ஐடன் மக்ரம் பொறுத்தவரை செகண்டாக பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணுங்கள். இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவர் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சயின்ஸ் அஃப்ரிடி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நல்லா குயிக்காக இன்கமிங் டெலிவரிஸ் நிறைய போடுவார். அதுக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் சொல்கிறேன். இதுவே செகண்டாக பேட் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஐடன் மக்ரத்துக்கு. அண்ட் ராசி வேண்டர் டூசன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 96 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. சரியான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருன்னு சொல்லுங்கள். ராசி வேண்டர் டூசன் 481 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்லா ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸ் அகேன்ஸ்டாக. ஸோ ஒன் வந்ததுனால கண்டிப்பாக இவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ பை சான்ஸ் டாப் ஆர்டரில் ஃபஸ்ட்டு 2 ஓவருக்குள்ளே இன்சியில் விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா ராசி வேண்டர் டூசனோட அந்த பொறுப்பு வந்து அதிகமாகிடும். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கப்பாசிட்டியான பிளேயர். ஸோ பட்ரிச்சு அப்படின்னா பெருசாக ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடிட்டு போடுவார். ராஜீவ் வேண்டர் டூசன் போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். குறிப்பாக ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட் பண்ணார் அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 9 மேட்ச்சுக்கு 272 ரன் அடிச்சிருக்காரு. 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தப்படுத்தி ராசி வேண்டர் டூசன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 66 நாட் அவுட் அண்ட் 92 நாட் அவுட்டில் இவரோட இன்னிங்ஸை பில்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸை பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்சஸ்க்கு 149 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 149 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ வந்திருக்குன்னே சொல்லுவோம். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவர்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்குன்னே சொல்லுவேன் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸை பொறுத்தவரையும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 25 மேட்ச்சுக்கு 536 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஆவரேஜ் 30 இருக்குது. ஸோ ஓடிஐயில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷனும் பார்த்திங்க அப்படின்னா லாங்கில் தான் இருக்கும். ஸோ ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் டேவிட் வார்னர் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. 35 ஆவரேஜ் அண்ட் 14 மேட்சஸ்க்கு 384 ரன் அடிச்சிருக்காரு. இதுவே செகண்டாக பேட் பண்ணுறப்போ வெறும் 22 ஆவரேஜ் தான் இருக்குது. 9 மேட்ச்சுக்கு 152 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ டேவிட் மில்லர் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் 2 பேரும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 7 மேட்சஸ்க்கு 47 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு ஒரு 40 ரன் அடிக்கிறார். இந்த வெனுவில் பொறுத்தவரைக்கும் 188 ரன் மொத்தமாக அடிச்சிருக்காரு. அந்த 47 ஆவரேஜ் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ டேவிட் மில்லர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ் இருக்கார். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் 2 பேருமே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில்.
ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பொறுத்தவரை ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 82 அண்ட் 36 இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் பண்ணியிருக்காரு. இந்த T20 சீரிஸில் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்சஸ்க்கு 28 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 4 கேச்சஸ் அண்ட் 2 ஸ்டெம்ப் பீட் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. அண்ட் வெனுவில் பொறுத்தவரை நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 3 மேட்ச் தான் ப்ளே பண்ணி 203 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு செஞ்சுரி போட்டு நாட் அவுட்டும் அண்ட் ஒரு 50+ ரன்ஸும் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருந்தாலும் பட் ஹெட் டு ஹெட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லைனால ஹென்ரி கிளாசனை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா T20 இருந்தால் இவருக்கான ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓடிஐனால மேலே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தர் பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் மார்க்கோ யான்சன் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 20 ரன் அடிச்சிருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி தான் அந்த 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவில் பெருசாக எதுவும் ரெக்கார்ட்ஸ் இல்லை. மார்க்கோ யான்சன் பொறுத்தவரை டீசெண்டாக பேட்டிங் ஆடக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் தான். அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா நியூ பால் இவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் மார்க்கோ யான்சன் வந்து பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அந்த நிறைய 6 அடிக்கிற எபிலிட்டி மார்க்கோ யான்சன்ட்ட இருக்குங்க. ஸோ இந்தியாவுக்கு நினச்சா பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணார் அந்த T20 சீரிஸில். ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட்ரிஸ் அப்படின்னா பெரிய 6 ஆடக்கூடிய பிளேயர். நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா கேஷவ் மகாராஜ். ஸோ கேஷவ் மகாராஜ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 3 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக விக்கெட் எதுவும் எடுக்கலை. வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்சஸ்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்தவரையும் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா கேஷவ் மகாராஜ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்மியான விக்கெட் தான் எடுத்திருக்காரு கேஷவ் மகாராஜ். பெருசாக அவர்கிட்ட இருந்து ஒரு 3 விக்கெட் ஆல் வரல. கங்கிசோ ரபாடோ ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இதுலேருந்து நல்லா தெரியுது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணார் அப்படின்னா கங்கிசோ ரபாடோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. வெனுவில் பொறுத்தவரை 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 மேட்ச் விக்கெட்டுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ கங்கிசோ ரபாடோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா மஸ்டி பிக் அப்படின்னு சொல்லுவேன். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லைனாலும் ஒர்த்தபுளான பிளேயர் தான் கங்கிசோ ரபாடோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தப்ரைஸ் சம்சி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்சஸ்க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 9 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பொறுத்தவரையும் டாஸ் வின் பண்ணி பை சான்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பவுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். ஏன்னா பவுலிங்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இந்த வெனுவில் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும் வெனுவாக இருக்கட்டும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயராக இருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு தப்ரைஸ் சம்சி. அண்ட் அதில் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 4 விக்கெட் வந்திருக்கு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு தான் ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப அதிக முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. அண்ட் பிராட்மேன் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லைனாலும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 2-1 அப்படிங்கிறத அவரோட பங்களிப்பை கொடுத்துட்ருக்காரு. ஸோ T20 சீரிஸ்லையுமே நல்லா பவுல் பண்ணார். ஸோ ஓடியில் பொறுத்தவரைக்கும் 10 ஓவர் இருக்கனால கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு 2 விக்கெட்டாச்சும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்சன்டேஜில் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். ஒரு கிராண்ட் லீக்காச்சும் ஒரு ரிஸ்க்காக நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த பார்த்தோன்னா பாகிஸ்தானோட பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஷாம் ஹைப்பை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். இவர்கிட்ட இருந்து நம்ம கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்தாலே போதும் சரியான ஃபார்மில் இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக ஆடுறாரு. ஃபாஸ்ட் பாலில் அவங்களோட ஃபேஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஷார்ட் ஃப்ளிக்லியாக இருக்கட்டும் புல் ஷாட்டாக இருக்கட்டும் அருமையாக ஆடிட்டு இருக்காரு. ஃபீட்டை யூஸ் பண்ணி வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ சாமாயை பொறுத்தவரை இவருக்கு அந்த பெட்டர் இன்னிங்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ஒரு டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீமில் வச்சு சேஃபாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். அப்துல்லா சாகிஃபை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணி 9 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 9 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 5 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 முறை 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 முறை 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்துல்லா சாகிஃபை பொறுத்தவரையும் நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தான். பட் அக்ரெசிவாக போக மாட்டார். சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பாலுக்கு தகுந்த மாதிரி சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர், சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பட் அப்படியே ஆப்போசிட்டில் சைம் அயூப் இருக்கார். அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர் தான் சொல்லுவேன். பட்
சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் அகேன்ஸ்டாக இவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. சாய்மை பொறுத்தவரையும் நிறைய பவுன்சஸில் மார்க்கோ என்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறாரு. அண்ட் கங்கிசோ ரபோட நல்ல ஃபேஸில் போடக்கூடிய பவுலர் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா பாபர் அசாம். ஸோ பாபர் அசாம் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்சஸ்க்கு 64 ஆவரேஜ் வச்சுருங்க. ஸோ குவாலிட்டியான பேட்ஸ்மேன். T20 இருக்கட்டும், எல்லா ஃபார்மேட்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் பாபர் அசாம். 573 ரன் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்க பாருங்கள் பாபர் அசாமுக்கு. வெனூரில் பெஸ்ட்டாக மேட்சஸ் ஆடலனாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மஸ்ட் பிக் பாபர் அசாம் பொறுத்தவரையும். ஏன்னா ஓடிஐ ஃபார்மேட்லாம் ஒரு பக்கம் நின்ட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சாலிடாக ஸ்கோர் அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக அவர்கிட்ட இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் எடுத்துங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் 31, 41 அண்ட் 28 அப்படிங்கிறத அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸாக பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முகமது ரிஸ்வான் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 87 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெயிட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே பூராக இருக்குது. T20 அப்படின்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஓடிஐ வந்துட்டு அப்படின்னா அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போயிடுது. அதனால் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் டாப் ஆர்டரில் விக்கெட் விழுகிற மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை பாகிஸ்தான்லேருந்து விட்டுட்டு மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அந்த இடத்துல பாபர் அசாமாக இருக்கட்டும், முகமது ரிஸ்வானாக இருக்கட்டும் அண்ட் ஆகா சல்மான், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பிக்காக இருக்கும். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 74 அண்ட் 37, 19 அப்படிங்கிறத முகமது ரிஸ்வான் பதிவு பண்ணியிருக்காரு. கம்ரான் குலான் பொறுத்தவரையும் வெனு அண்ட் ஹெட் ரெக்கார்டில் பெருசாக எதுவும் இல்லை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசாக ஒரு ரிட்டன் இந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்குது. பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு தான். ஸோ ஒன்லி பேட்டராக மட்டும் தான் ஆடணும். ஸோ பை சான்ஸ் ஃபஸ்ட்லேயே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஃபேண்டசி வைஸ் ரொம்ப லாஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கு ஒரு தான் சொல்கிறேன். அண்ட் ஆகா சல்மான் பொறுத்தவரை ஹெட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே வந்து லோயர் ஆர்டரில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 ரன் அடிப்பார். ஸோ பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலுமே ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் இவரும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸில் கிராண்ட் லீக்கில் மோதி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் கான் பொறுத்தவரை வெனு அண்ட் ஹெட்வெட்டில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் பொறுத்தவரை ஒரே மேட்ச் மட்டும் கடைசியாக 5 மேட்ச்சில் 30+ ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இவருமே ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான் வருவார். ஏன்னா ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவரோட வெல் குவாலிட்டியான பிளேயர்னு சொல்லலாம். பட் ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக் ரிஸ்க்கான ட்ரை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷஹீன் அஃப்ரிடி ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஷஹீன் அஃப்ரிடி பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணார் அப்படின்னா 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணார் அப்படின்னா 6 மேட்ச்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. பாகிஸ்தான் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ ஷஹீன் அஃப்ரிடி ரொம்பவே வேல்யூபிளான பிக்காக இருக்கார் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக அந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிறத மேட்ச்க்கு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒரு கம்பல்சரி பிக்கில் எடுத்துக்கங்க. அண்ட் தென் நசீம் ஷா பொறுத்தவரை ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் இவர்கிட்ட கடைசியாக நடந்த ஒரு 2-3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 3+ விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட பர்சன்டேஜ் வைஸாக பிக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. 20% தான் கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இவருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஷஹீன் அஃப்ரிடி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நசீம் ஷாவை உள்ளே வச்சு பாருங்கள். ஏன்னா நல்லாவே ஸ்விங் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அவுட் ஸ்விங்காக இருக்கட்டும், இன் ஸ்விங்காக இருக்கட்டும் நல்லாவே பண்ணுவார். அந்த கண்டிஷனும் ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன் நசீம் ஷாக்கெலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸாக ஒரு டீம்லாச்சும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீமில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஷஹீன் அஃப்ரிடி 2 பேர் காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடக்கிற மேட்சஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு அதிகமாக விக்கெட்டை எடுத்து கொடுத்து பார்த்திங்கன்னா மேட்சஸை வின் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாரிஸ் ராஃப் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டுமே ஹாரிஸ் ராஃப் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கூடியன்னு சொல்லுவேன். வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லைனாலும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கடைசியான ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. மற்ற மீதி மேட்ச் 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வேல்யூபிளான பிக்கு தான் சொல்லுவேன் போத் இன்னிங்ஸ்லையும். அக்பர் அகமது பொறுத்தவரையும் ஹெட் அண்ட் வெனுவில் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. அதுக்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ஸ்பின்னர்னால கண்டிப்பாக இவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் அவங்களோட அதிகபட்ச ஓவர்களை 10 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் மாற்றி கொடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு பக்கம் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஓவரை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. ஸோ கிராண்ட் லீக்கு இவர் ஒரு
நல்ல பிக்காக இருக்க போகிறாரு. ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு டீம்லாச்சும் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 2 டீமுக்கான பிளேயர்ஸ் வைஸ் வெனூர் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேட்டில் வருவோம். ஸோ பேட்டில் அப்படின்னா பொறுத்தவரையும் தெம்பா பவுமா, ஹாரிஸ் ராஃப் ஒரு முறையும் அண்ட் முகமது அஸ்னாயின் ஒரு முறையும், லெஃப்ட் ஆம் மார்த்தோடஸ் கிட்ட 4 முறையும் தெம்பா பவுமா பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்திருக்காரு. ஐடன் மாக்ரம் பொறுத்தவரையும் சயின்ஸ் ஆஃப்ரிடி 8 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி லெஃப்ட் ஆம் மார்த்தோடஸ் போடக்கூடிய பவுலர் இருக்கட்டும் அண்ட் சைனா மேனர் கிட்ட ஒரு வீக்னஸ் ஐடன் மக்ரம்கிட்ட இருக்குங்க. ராசிவ் வேண்டர்டூஷன் பொறுத்தவரையும் சயின்ஸ் ஆஃப்ரிடி 12 இன்னிங்ஸில் 2 முறையும், ஹாரிஸ் ராஃப் கிட்ட 2 முறையும், அக்பர் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் சீமர் கிங்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ராசிவ் வேண்டர்டூஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸ்டெஸ்டன் ஸ்டப்பை பொறுத்தவரையும் நசீம் ஷா கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. டேவிட் வார்னர் சயின்ஸ் ஆஃப்ரிடி 3 முறை அண்ட் ஹாரிஸ் ராஃப் கிட்ட 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆப்ரேக் கிட்ட 86 இன்னிங்ஸில் 19 முறை விக்கெட்டாக இழந்திருக்காரு. ஸோ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரபிள் பண்ண பேட்ஸ்மேன்னா ஹாரிஸ் ராஃப் அண்ட் சயின்ஸ் ஆஃப்ரிடி இவங்க 2 பேர் தான் அதிகமாக விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் பேட்டிலே பார்த்தா நீங்கள் தெரியும். அண்ட் ஹென்ரி கிளாசன் சயின்ஸ் ஆஃப்ரிடி 2 முறையும், அதே மாதிரி ஹாரிஸ் ராஃப்ட் ஒரு முறையும், ஆப்ரேக் கிட்ட 17 இன்னிங்ஸில் 6 முறையும் ஹென்ரி கிளாசன் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஷாம் ஹைப்பை பொறுத்தவரையும் பேட்டில் எதுவுமே இல்லை. அப்துல் சாஹிப் பொறுத்தவரையும் மார்க்கோ யான்சன் கிட்ட ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் பாபர் அசாம் பொறுத்தவரையும் கங்கிஷோர் ரபாடா, தப்ரைஸ் சம்சி அண்ட் ஃபிக்லு குவாயோ 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மகாப்பா கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ பெருசாக அவர் அதிகமாக இரட்டையும் விக்கெட்டை விடலை. லெஃப்ட் ஆம் சைனா மேன் கிங்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் முகமது ரிஸ்வான் தப்ரைஸ் சம்சுக்கிட்ட ஒரு முறையும், கேசவ் மகராஜ் கிட்ட ஒரு முறை, ஃபிக்லி குவாயோ கிட்ட ஒரு முறை, பிராட்மேன் கிட்ட ஒரு முறையும், மகாப்பா கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் பெருசாக பிளேயர்கிட்ட விக்கெட்டை விடல. ஸோ அதிகப்படியான விக்கெட்டுகள் அதிகமாக யார்ட்டையும் இவங்க 2 பாபர் அசாம் அது முகமது ரிஸ்வான் 2 பேரும் கொடுக்கல. அதுவேஸ் நல்லாவே ஃபார்மில் தான் இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்மால் லீக்னா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் கேப்டன் பொறுத்தவரையும் சயின்ஸ் ஆஃப்ரிடி அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த காம்பினேஷனில் தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மார்க்கோ யான்சன் ஒரு கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் சயின்ஸ் ஆஃப்ரிடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குன்னா ஷாம் ஐயூப்புக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டனாக ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பாருங்கள். ராசிவ் வேண்டர்டூஷன், பாபர் அசாம், ஹென்ரி கிளாசன் இவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொருத்தர் என்ன அப்படின்னா முகமது ரிஸ்வான் இருக்கார். அவர் கூட நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க, வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் லைனப்ஸ் வராத்துக்கமெல்லாம் நம்ம ப்ரேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஹென்ரி கிளாசன், முகமது ரிஸ்வான், தப்ரைஸ் சம்சி, தெம்பா பவுமா, பாபர் அசாம், ஷாம் ஹையூப், மார்க்கோ யான்சன், கேசவ் மகராஜ், கங்கிஷோ ரபாடோ, சயின்ஸ் ஆஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக பாபர் அசாமுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தெம்பா பவுமாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன் அது சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவார். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். அண்ட் அதர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மகராஜ் இருக்கார், கேசவ் மகராஜ் அண்ட் ஹாரிஸ் ராஃப் இந்த காம்பினேஷனில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் முகமது ரிஸ்வான், டேவிட் மில்லர், ராசிவ் வேண்டர்டூஷன், அப்துல் சாகிப் அண்ட் ஐடன் மக்ரம், ஆகா சல்மான், கேசவ் மகராஜ், தப்ரைஸ் சம்சின், அக்பர் அகமது, பிராட்மேன் அண்ட் நசீம் ஷா. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய பிளேயர்ஸ் நம்ம யாரும் ஆட் பண்ணவே இல்லை. எல்லாமே பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக யாருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வானுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஐடன் மக்ரத்துக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப்டன் மார்க்கரமும் வைஸ் கேப்டன் ஒரு முகமது ரிஸ்வானும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நான் என்ன ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்துல் சகீஃப் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பவுலருக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா பிராட்மேன் ஆர் தப்ரைஸ் சம்சி இல்லை நசீம் ஷா இந்த 3 காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டீம் 3 பொறுத்தவரையும் இது கொஞ்சம் ஒரு நியூட்ரலான டீமாக இருக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் முகமது ரிஸ்வான், டேவிட் மில்லர், தெம்பா பவுமா, பாபர் அசாம், ராசிவ் வேண்டர்டூஷன், ஷாம் ஹையூப், மார்க்கோ யான்சன், கேசவ் மகராஜ், கங்கிஷோ ரபாடா, சயின்ஸ் ஆஃப்ரிடி அண்ட் ஹாரிஸ் ராஃப் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது டீம்.
இந்த 3வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக மார்க்கோ யான்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டனாக சாம் ஹைப்புக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வேறு ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ராசி வேண்டடோசன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ரிஸ்வானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் முகமது ரிஸ்வான், டஸ்டன் செப்ட், பாபர் அசாம், ராசிப் வேண்டடோசன், மார்க்கோ யான்சன் அண்ட் கேசவ் மகராஜ், கங்கிசோ ரபோடா, பிராட்மேன், சைன்ஸ் ஆஃப்ரிடி, நசீம் ஷா, ஆரிஸ் ராஃப். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4வது டீம். இந்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் போயிருக்கேன். ஸோ கேப்டன் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா கங்கிசோ ரபோடாவுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கங்கிசோ ரபோடா, கேப்டன் ஆப்ஷன் சைன்ஸா ஆஃப்ரிடி. இந்த காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமில் நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் வேறு ட்ரை பண்ணுச்சுன்னா ஆரிஸ் ராஃப் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருந்து பாருங்கள். இல்லை மார்க்கோ யான்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டீம் 5 பார்த்துடலாம். ஸோ டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஹென்ரி கிளாசன், முகமது ரிஸ்வான், டஸ்டன் செப்ட்ஸ், பாபர் அசாம், ராசி வேண்டடோசன், அப்துல் சகீஃப், ஆடன் மக்ரம், மார்க்கோ யான்சன், கேசவ் மகராஜ், நசீம் ஷா, ஆரிஸ் ராஃப். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த டீமில் நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்கா ஆடன் மகரத்துக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சகீஃப்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டஸ்டன் செப்ட்ஸ் இருக்கார், அவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நசீம் ஷா இருக்கார், அவருக்கு நீங்கள் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் டீம். ஸோ 6வது டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் முகமது ரிஸ்வான், டஸ்டன் செப்ட்ஸ், ராசி வேண்டடோசன், அப்துல்லா சகீஃப், கரீம் குலாம் அண்ட் ஆடன் மக்ரம், கேசவ் மகராஜ், அக்பர் அகமது, பிராட்மேன், நசீம் ஷா, ஆரிஸ் ராஃப். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நம்ம ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் மகராஜுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதில் என்னோட வேறு யாராச்சும் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக அக்பர் அகமது இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கரீம் குலாம் இருக்கார், ஸோ அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே டெமோ டீம் தான். லைனப்ஸ் வரதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்து ஏதாச்சும் நான் சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னாலும் அதையே நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் இன்னும் பெட்டராக சொல்கிறேன். தேங்க்யூ.